விடுமுறை நாட்களில் எப்போதுமே எங்கேயாவது ஒரு பஸ்ஸில் ஏறி கிளம்பிடுறது, அப்படியே சுற்றி பார்க்க, நகர்வலம் வர்ற மாதிரி. இன்றைக்கி நாம் ஒரு 201 வண்டி நம்பர்லேருந்து கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் அப்படிங்கிறத என்னோட தொடர்ந்து நீங்களே பார்க்கலாம். இப்போ நம்ம மஸ்ஜித் இந்தியா கேலேருந்து கிளம்பி அப்படியே மாரா காம்ப்ளெக்ஸ் வழியாக, இது வந்து சவுக்கிட்டு போகிறது. சவுக்கிட் ஒரு ஃபேமஸான மார்க்கெட் உள்ள இடம். இந்த இடங்களில் தான் அதிகமாக மொபைல் அக்சசரிஸ் எல்லாமே ஹோல்சேலில் கிடைக்கும். எலக்ட்ரானிக் ஐட்டம், மொபைல் அக்சசரிஸு, பைக்கு, ஸ்கூட்டர், சைக்கிள் எல்லாமே இந்த சவுக்கிட்டோட இந்த பிரதான வழியில் தான் கிடைக்கும். இதுக்கடுத்து இந்த இடம் வந்து சாப்பிட்ற இடங்கள், பாக் பஞ்சாப்பு, அதில் வந்து தந்தூரி, கபாப் சிக்கனு, ரொட்டி, பிரியாணி அப்படிங்கிற எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கும். இது நிறையா பாகிஸ்தான் கடைகள், பஞ்சாப் கடைகள், இந்தியாவோட பஞ்சாபோட கடைகள் அதிகமாக இருக்குது. நம்ம அப்படியே தாண்டி செந்தில் வந்துட்டோம். இது செந்தில் பாலாய் போலீஸ் ஸ்டேஷன், பெரிய போலீஸ் ஸ்டேஷன் உள்ள செந்தில் இடம். அப்படியே தாண்டி வந்தோம்னா இது கார் வாஷ். அப்படியே நம்முடைய பயணங்கள் போய்கிட்டே இருக்குது. நம்ம வந்து அடுத்தடுத்த இடங்களை தாண்டி போய்கிட்டே இருக்கோம். எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வந்து கடைசியாக இறுதியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இதெல்லாம் தமிழர்களுடைய கடைகள் நடத்துகிற இடம் செந்தில். நிறையா தமிழர்கள் கடையும், நிறைய தமிழர்கள் அதிகமாக வசிக்கிற பகுதி. எல்லா காய்கறிகளும் இங்கே கிடைக்கும். இந்தியாவில் உள்ள எல்லா காய்கறிகளும் இந்த காய்கறி கடையில் நம்ம வந்து வாங்கிக்கிறலாம். முருங்கைக்காயிலேருந்து கத்திரிக்காய், தக்காளி, நாட்டு காய்கறிகளும் இங்கே உடனே இது பண்ணுறாங்க. அதே மாதிரி பூக்களும் அதிகமாக, மல்லிகைப்பூ, எல்லா பூவுமே இங்கே ஹோல்சேலாக வந்து இம்போர்ட்டில் இறக்கி இது பண்ணுறாங்க. நம்முடைய பயணங்கள் தொடர்ந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது. இப்படியே தாண்டி நம்ம பத்தலிமா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். பஸ்ஸில் யாருமே இல்லை. இப்போ பாருங்கள், அதிகமாக கூட்டமாயிடுச்சு. இது வந்து பஸ்ஸு இப்போ கிராமத்தை நோக்கி போகுது. மலேசியாவில் உள்ள கிராமங்கள் நகரத்துவம் முக்கியதாகவும், அதே மாதிரி கிராமத்தோட சாயல்களும் தெரியும். இது ஒரு ஸ்கோலா அப்படிங்கிறாங்க மலாயில், பெரிய ஸ்கூல் உள்ள இடம். இதுவும் பத்தலிமா அப்படிங்கிற அந்த இடத்துல உள்ள பகுதி தான். நம்ம அப்படியே அங்கேருந்து வந்து சவுக்கிட் வழியாக செந்தோல், பத்தலிமா தாண்டி நம்முடைய பஸ்ஸு போய்கிட்டு இருக்குது. பஸ் பயணங்கள் ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கும். ரொம்ப காசுலாம் கிடையாது. இவ்வளோ தூரம் நான் பயணப்பட்டு இன்னும் நிறையா தூரம் நான் பயணப்படுறேன். இதுக்கெல்லாம் சேர்த்து 2 வழி தான் மொத்தமே. இப்போ கிராமத்துக்குள்ளே வந்துட்டோம். மலேசிய கிராமங்கள்னால் நம்ம ஊர் கிராமங்கள் மாதிரி இல்லாமல் தரை வீடுகள் இருக்கும். அதை தான் நம்ம கிராமங்கள்னால் இங்கே நம்ம பேஸ் பண்ணணும். அதாவது வீடுகள் வந்து தரைப்பகுதியாக இருக்கும், அப்பார்ட்மெண்ட் இல்லாமல். எல்லா வீடுகள்லேயும் மாங்காய் மரம் அதிகமாக இருக்கும். இங்கிட்ட தான் நம்ம வந்து வேப்ப மரங்களே பார்க்க முடியும். சிட்டி பக்கம் வேப்ப மரங்கள் பார்க்க முடியாது. இங்கே பெரிய இடங்களில், காலி இடங்கள், ப்ளே கிரவுண்டு, தென்னை மரங்களாக ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் மாங்காய் மரம் தொடர்ந்து பார்ப்போம்.